முச்சஸ்ர கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம்னாக்கல, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க. தெய்வ சக்தி உள்ள ஒரு மூலிகை இது. இந்த மூலிகை பெயர் வந்து பேய் விரட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதில் வந்து பேய் விரட்டிலே வந்து 2 வகை இருக்குது. பேய் மிரட்டி வேற, பேய் விரட்டி வேற. இது பேய் விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து தெய்வ ஆக்ரோஷணம் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை கூட சொல்லலாம். இந்த மூலிகை யார் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக தீய சக்திகள் எது ஒன்றுமே வீட்டுக்குள்ளே அண்டாது. அது மட்டும் இல்லை, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதை நன்மை என்ன, இது குண அதிசயங்கள் என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மூலிகை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், இல்லை அமாவாசை, இல்லை பௌர்ணமி நாள் காப்பு கட்டி சாபம் போக்கி வேறு ஆணி வேறு அறாமல் பிடிங்கி கொள்ள வேண்டும். இந்த மூலிகை வச்சு என்னெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையை வந்து இந்த இலை பாருங்க, இதுதான் இலை. இந்த இலை தண்டு மைப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியும், ஆன்மீகம் இல்லாதவங்களுக்கு இது வந்து தெரியாது என்ன மூலிகை அப்படின்னு. இந்த மூலிகை வந்து வீட்டில் இருக்க தீய சக்திகள், இந்த கெட்ட வைப்ரேஷன் இருக்கிறது எல்லாமே விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கூட சொல்லலாம். இந்த மூலிகை இலையை வந்து விளக்கு திரிக்கு பதிலாக இந்த இலையை சுருட்டி வீட்டில் வந்து விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு 21 நாள் 48 நாள் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலுமே விளங்கிடும். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை போதும். என்னென்னா, நீங்கள் ரெகுலராக இது வந்து விளக்கேற்றி வந்தீங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்களுமே தீரும். இதோட வேப்ப எண்ணெயிலையும் இதுவுமே நீங்கள் ரெண்டுமே விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னாக்கல இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். இதை வந்து வீட்டில் இந்த சின்ன குழந்தைங்க துள்ளி விழுகிறது, பல்லு கொறுக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கும். திடீர்னு யூரின் போகும் குழந்தைங்க நைட்டில். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இது என்ன பண்ணுங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனால இல்லை பௌர்ணமி அமாவாசைனால வேறு காப்பு கட்டி சாப்பிடும் போய்க்கு வேறு பிடுங்கி ஒரு சின்ன தாயத்தில் போட்டுக்கிட்டு அதோட இந்த உக்கிரமான தெய்வ காளி, வாராகி, பைரவர், முனீஸ்வர் அவங்களுடைய சக்கரத்தை வரைஞ்சி அதுக்கு சாபங்கள் எல்லாம் போக்கி இந்த மூலிகையும் இந்த வெள்ளை இருக்கான் மூலிகையும் சேர்த்து 2 மூலிகையும் சேர்த்து தாயத்துள்ள அடைச்சி போட்டுக்கிட்டிங்கனாங்களா அந்த குழந்தைகள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லை, இதை வந்து சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கும். அவங்க பேய் பிடிச்சிருவங்களுக்கு வந்து இந்த இலையை கொண்டு வந்து சாம்பிராணி புகையோட அந்த புகையை சேர்த்து போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பேயை பிடிச்சிருந்தாலுமே வெளியே வரும். வெளியே வந்து யார் பிடிச்சிருக்காங்க என்ன ஏதுன்றது சொல்லும். இந்த மூலிகைக்கு அவ்வளோ அற்புதமான பவர் உண்டு. இது வந்து ஒரு தும்ப வகை சேர்ந்த ஒரு மூலிகை. இது வந்து சித்தர்கள் பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. இது ஊருக்கு ஒவ்வொரு பெயரும் உண்டு. ஸோ அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்றதான் என்னுடைய வேண்டுதல். இதை எடுத்து பயன்படுத்திங்க, கண்டிப்பாக 100க்கு 100 பலன் கிடைக்கும். மாந்திரியத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். மாந்திரியத்தில் சாதிக்கணுன்றவங்க ஒவ்வொருவருமே முதல்ல வந்து மூலிகையை தேடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாந்திரியத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் சாதிக்கலாம். கண்டிப்பாக முதல்ல மூலிகை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து மந்திரம், இந்த சக்கரம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல வந்து மூலிகை இருந்தால் மட்டும்தான் நாம் 100க்கு 100 பலன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாந்திரியத்தில் சாதிக்கணுன்றவங்க 100க்கு 100 மூலிகையை ஆராய்ச்சி பண்ணி சோதிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படி தெரியல அப்படின்னும் போது, மூலிகை பற்றி தெரியல, நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு மூலிகையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.